வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ ஆலு பாலக் பரோட்டா பண்ண போகிறேன். பாலக்கீரை கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் ஊற்றி வேக வச்சு கீரையை மட்டும் எடுத்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெந்தோடனே தண்ணியை மட்டும் எடுத்துட்டு கீரையை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கீரை வெந்துருச்சு. கீரையை மட்டும் எடுத்து அரைக்கிறேன். பாலக்கீரை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2, வெள்ளைப்பூண்டு 3. இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாலக்கீரையோட கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சீரகம் அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ இதை கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சுக்கலாம். மாவில் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சதை இதில் போட்டுக்கிறேன். கலந்துக்கலாம். தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க ரெடி பண்ணிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்க மேஷ் பண்ணிக்கிறேன். வேக வச்சு எடுத்தாச்சு. உப்பு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல சீரகத்தூள் அரை ஸ்பூன், கொஞ்சமா கொத்தமல்லி பவுடர், கொஞ்சமா மிளகாத்தூள், வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் 3, இஞ்சி துருவல், கருவேப்பிலை. இதை நான் இதோட போட்டு பிசைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா ஆம்ச்சூர் பவுடரு, லெமன் வேணாலும் போட்டுக்கோங்க. ஸ்டஃப் பண்றதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பரோட்டா போட்டுக்கலாம். இப்போ மாவை உருட்டிக்கலாம். கோதுமை மாவை நான் இந்த கிரானைட் கல்லுலயே தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தேய்ச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி வச்சாச்சு. இப்போ நான் அதை தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சாச்சு. அடுப்பில் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது போடுறேன். மெலிசா தேய்ச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்க இப்படி நான் இந்த மாதிரி பரவலா நான் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். உள்ள வச்சுட்டு இதை மாவு போட்டு பிசைஞ்சுக்கிறேன். போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பஃப்டா வருது. ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆலு பாலக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. Thanks for watching.